தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியினுடைய சேர்க்கைக்கான முதல் 7 குறிப்பாக தரவரிசை பட்டியல் 10/7/2024 வெளியிடப்பட்டது. அந்த தரவரிசை பட்டியலை ஒட்டி மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் இந்த மாதம் 22ஆம் தேதி துவங்கப்படவிருக்கிறது. அந்த கவுன்சிலிங்கில் மாணவர்கள் ஆன்லைனின் மூலமாகவே அவர்கள் அதிலே இடம்பெறுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆண்டு சென்ற ஆண்டு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். சென்ற ஆண்டு 2,29,167 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு 2,53,954 பேர்கள் விண்ணப்பித்திருக்கிறார். இது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த நான் முதல்வன் திட்டம். அதன் மூலமாக பொறியியல் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருக்கிற சூழ்நிலை. அதன் அடிப்படையிலே குறிப்பாக மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே படித்த மாணவியர்களுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இருந்த நிலைமை, அதேபோல் நம்முடைய புதுமைப்பெண் திட்டம் என்று தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டிலிருந்து அரசு கல்லூரியிலே படித்த மாணவர்களும் உயர்கல்வியில் சேர்ந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் என்று அறிவித்ததனுடைய திட்டத்தின் விளைவாக இந்த அளவிற்கு விண்ணப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன. இது பொறியியல் கல்லூரியில் மட்டுமல்ல, அரசு கல்லூரிகளிலேயும் கலைக்கல்லூரிகளிலேயும் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 2,53,954 பேர்களில் அதிலே தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை 1,99,868 இருக்கிறது. அதுவும் சென்ற ஆண்டை விட 21,000 விண்ணப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன. ஆகவே மாணவர் சேர்க்கை அதற்கான ஆன்லைன் மூலமாக இந்த கவுன்சிலிங் 22ஆம் தேதியிலிருந்து துவங்கவிருக்கிற சூழ்நிலையில் இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. பொறியியல் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் அவர்களுடைய வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற பல்வேறு தொழிற்சாலைகள், இங்கே வெளிநாடுகளுடன் ஏற்பட்டிருக்கிற உடன்படிக்கைகள், இவைகளின் மூலமாக பொறியியல் கல்லூரியிலே படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் படிப்படியாக அதிகரித்திருக்கிறது என்பது உண்மை. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில்தான் அரசு பள்ளிகளிலே அதிக மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்களுக்காக பொறியியல் கல்லூரிகளிலே 7.5% இடஒதுக்கீடும் ஒதுக்கப்பட்டதன் விளைவாக கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் கிராமப்புறங்களிலே இருந்து நிறைய பேர் பொறியியல் கல்லூரிகளிலே சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த பொறியியல் கல்லூரிகள் நிறைய சேர்வதோடு மட்டுமில்லாமல் தமிழக முதல்வர்கள் அரசு கலைக்கல்லூரிகளிலேயும் மாணவர்கள் படிக்க வேண்டும். இன்றைக்கு கூட காலையிலே சிற்றுண்டி வழங்குகிற மாணவர்களுக்கு, அதுவும் அரசு உதவி பெறுகிற மாணவர்களுக்கான சிற்றுண்டி வழங்குகிற அந்த நிகழ்ச்சியிலே கூட முதல்வர் பேசியிருப்பது கல்வி படி 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 என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கல்வி வளர்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அதில் தான் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் தமிழகத்திலே, அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வி படித்தவருடைய சதவிகிதம் 52% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நடைபெறுகிற சாதனைகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே குறிப்பாக இந்த தகுதியுள்ள மாணவர்களுக்கான இந்த கவுன்சிலிங், அவர்களுக்கான சேர்க்கை 22ஆம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது. முதலிலே விளையாட்டு பிரிவினர்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள், அவர்களுக்கான சிறப்பு பிரிவுகளுக்கான ஒரு ஆய்வு நடைபெற்று அதன் மூலமாக அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். பின்னர் மற்றபடி பொதுவாக
ஆனால் எது நடந்தாலும் கம்ப்ளீட்டாக அந்த 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் ஓப்பன் காம்படிஷன். அதே போல் அடுத்ததாக பிசி, அடுத்ததாக எஸ்சி, அதிலே வருகிற வேக்கன்சி இடஒதுக்கீடு, பொதுப்பிரிவிலே வருகிற காலி இடங்கள் எல்லாம் அதுவும் மெரிட் படி தான் ஒதுக்குவாங்க. பொதுப்பிரிவுனா ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க, நான் படிக்கும்போது கூட ஓசின்னு பண்ணாங்க. அது கிடையாது. பொதுப்பிரிவு என்பது மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்படுகிற ரேங்க், அந்த மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்பட்டு அதிலே மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுதான் பொதுப்பிரிவு. பொதுப்பிரிவுக்கு அடுத்து தான் நம்முடைய பிசி, எம்பிசி, எஸ்சி போன்ற இந்த இடஒதுக்கீட்டிலே நடைபெறும். இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவரோட இந்த பொதுப்பிரிவில் சேராத மாணவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்கள் அந்த பொதுப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டு அந்த இடங்கள் அந்தந்த பிரிவிலே காலியானதாக கருதப்படும். இதெல்லாம் மிகச் சிறப்பாக செய்வதற்கு நம்முடைய செயலர் அவர்களும் அதே போல் தொழிற்கல்வியினுடைய இயக்குனர் அவர்களும் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து தான் இந்த பணிகளிலே முழுமையாக ஈடுபடவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. பொறியியல் கல்லூரிகளிலே இந்த அளவிற்கு 22ஆம் தேதியிலிருந்து மாணவர் சேர்க்கை உருவாகும். கவுன்சிலிங் 11/9/24 வரல நடைபெறும். குறிப்பாக இந்த கவுன்சிலிங் 22/7/2024 துவங்கவிருக்கிறது. அதற்கடுத்து 25ஆம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது. 29/7 ஒரு பிரிவினருக்கு நடைபெற துவங்கி 6/9 வரை 5/9 வரை அது நடைபெறும். 6/9 ஒரு பிரிவினருக்கு தொடங்கப்படவிருக்கிறது. 10/9 அதில் எஸ்சிஏ, எஸ்சி தோழர்களுக்கான அந்த பிரிவும் 10ஆம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது. ஆகவே 11/9 அதுக்கப்புறமும் காலி இருந்ததுன்னா நாங்கள் கவுன்சிலிங்கில் மாணவர்கள் வராண்டா அட்மிஷன் மூலமாகவே சேர்க்க சொல்லியிருக்கிறோம். அது இங்கே பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கலைக்கல்லூரிகளாக இருந்தாலும் இது போன்ற குறிப்பாக இந்த மெரிட் படி, கம்யூனல் கோட்டாப்படி நிரப்பப்பட்டு அதற்கு மேலும் காலி இடங்கள் இருக்குமானால் மாணவர்கள் விரும்புவார்களேயானால் அவர்களுக்கு வராண்டா அட்மிஷன் மூலமாகவும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களையும் அதிகமாக சேர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழிற்கல்வி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் தமிழகத்து மாணவர்கள் அதிகமாக சேர்ந்து பயன்பெறுவதற்கான நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை எடுத்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.